வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். கலைஞர் என்றாலே போராட்டம் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை. பிரதமர் வருவதை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். பணிக்காலத்தில் இறந்த மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை 3 பிரிவுகளில் பணி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் ஆந்திர அரசின் முயற்சியை முறியடிக்க வேண்டும். ஆந்திர அரசின் முயற்சிக்கு ஓ. பன்னீர்செல்வம் கண்டனம். டெல்லி நெடுஞ்சாலையில் விவசாயிகளின் டிராக்டர் அணிவகுப்பு. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக புறப்பட்டதால் பெரும் பரபரப்பு. விரிவான செய்திகள். கலைஞர் என்றாலே போராட்டம் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தையும் கலைஞரின் புதிய நினைவிடத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். பின்னர் அண்ணா மற்றும் கலைஞர் சிலைகள் மற்றும் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்வில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நடிகர் ரஜினிகாந்த், கவிஞர் வைரமுத்து என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கலைஞர் நினைவிடம் குறித்த வீடியோவை எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கலைஞர் எனும் உலகத்தால் நாம் சுற்றுகிறோம் என்றும் உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என பதிவிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வரவுள்ள நிலையில் மதுரையில் ட்ரோன்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக இன்று பிற்பகல் தமிழகம் வரும் பிரதமர் மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 234 தொகுதிகளில் மேற்கொண்ட பாத யாத்திரை நிறைவு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். பின்னர் மதுரை வீரபாஞ்சான் டிவிஎஸ் லட்சுமி பள்ளியில் நடக்கும் சிறு குறு தொழிலதிபர்கள் டிஜிட்டல் மாநாட்டிற்கு பிரதமர் பங்கேற்க உள்ளார். அதைத் தொடர்ந்து நாளை குலசேகரன் பட்டினம் ஏவுகணை தளத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்நிலையில் திருப்பூர் பல்லடம் மாதப்பூரில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதால் ட்ரோன்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பணிக்காலத்தில் உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அனைத்து துறையிலும் கருணை அடிப்படையில் பணி தரப்படும் நிலையில் மருத்துவ துறையிலும் பணி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இறந்து 3 ஆண்டுக்குள் பதிவு செய்தால் விண்ணப்பிக்கும் வாரிசுகளுக்கு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், அலுவலக உதவியாளர் என்ற 3 பணிகளில் ஒரு பணியை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியில் பணிபுரிந்து வருகிற மருத்துவர்கள் எதிர்பாராத வகையில் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட மருத்துவர்களின் விருப்ப பங்களிப்பு தொகுப்பு நிதி ஒன்று 2020ஆம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது. ஒவ்வொரு மருத்துவரும் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த நிதியத்தில் சேர்ந்து அவரவர்களின் பங்களிப்பாக 2020-2021ஆம் ஆண்டில் ரூபாய் 6000 மொத்தமாக செலுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது 2ஆம் கட்டமாக 2022ஆம் ஆண்டு பணியின் போது உயிரிழந்த 7 மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை கண்டித்து மார்ச் 4ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதற்கு காரணமான தமிழ்நாடு அரசை கண்டித்து அதிமுக இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை, மகளிர் அணி, மாணவர் அணி ஆகிய சார்பு அமைப்புகளின் சார்பில் மார்ச் 4ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவித்துள்ளார். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடத்தியுள்ள ஆந்திர முதலமைச்சருக்கு OPS கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டின் பாலாறு பகுதி பாலைவனமாக மாறிவிடும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். பாலாற்றின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கினை விரைவுபடுத்தி பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் ஆந்திர அரசின் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி டெல்லி நோக்கி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் டிராக்டரில் பேரணியாக புறப்பட்டதால் யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய வேண்டும், விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள் டெல்லி சலோ பேரணியில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் எல்லைகளிலேயே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தொடர்ந்து பஞ்சாப், ஹரியானா எல்லையில் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியதில் சுப்கரன் சிங் என்ற 21 வயது இளம் விவசாயி உயிரிழந்தார். தொடர்ந்து 2 நாட்களுக்கு போராட்டத்தை தற்காலிகமாக விவசாயிகள் நிறுத்தி வைத்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் போராட்டம் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஹந்திப்பூர் முதல் ஃபலைடா வரை யமுனா எக்ஸ்பிரஸ் வேயில் பேரணியை தொடர விவசாயிகள் திட்டமிட்டுள்ளதால் அப்பகுதி முழுவதும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. திமுக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக கமலஹாசன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்மையில் நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்தது. அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்றன. இந்நிலையில் நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் சிறப்பு விரைவு ரயில்கள் என பெயர் மாற்றி அறிவிக்கப்பட்ட ரயில் கட்டணம் 4 ஆண்டுகளுக்கு பின் குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் சிறப்பு விரைவு ரயில்கள் என்று பெயர் மாற்றி பயணிகள் ரயில்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் ரயில்களுக்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. 200 கிலோமீட்டருக்கு குறையான தொலைவில் செல்லும் பயணிகள் ரயில்களில் மீண்டும் பழைய கட்டணத்தை வசூலிக்க தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. பயணிகள் ரயில்களில் குறைந்தபட்ச கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 10 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையில் இருந்து திருப்பதி செல்வதற்கான பயணிகள் ரயில் கட்டணம் 70 ரூபாயில் இருந்து 35 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் ரயில் கட்டணம் உயர்வை திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளாக குறைக்கப்படாத கட்டணம் மக்களவை தேர்தல் நெருங்கும் சூழலில் குறைக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அக்னிபத் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட 2 லட்சம் இளைஞர்களுக்கு பணி நியமனம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 2019 முதல் 2022 ஆண்டு வரையிலான காலத்தில் முப்படை பணிகளில் சேர்வதற்கு தாங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுமார் 2 லட்சம் பேரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2022 ஆண்டு மே 31ஆம் தேதி முப்படைகளுக்கு பின்பற்றப்பட்டு வந்த ஆள் தேர்வு முறைக்கு முடிவு கட்டி அதற்கு பதிலாக அக்னிபத் திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு தீர்மானித்தது.
இந்நிலையில் குடியரசுத் தலைவர் என்ற முறையில் அக்னிபத் திட்டத்தால் பாதிக்கப்பட்டு பணி நியமன கடிதங்களை பெறாத 2 லட்சம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களை முப்படைகளில் பணியமர்த்த ஆவணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். திருச்சி தெற்கு மாவட்டத்தில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். திருச்சி தெற்கு மாவட்டத்தில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று பெண்களிடம் வழங்கிய அமைச்சர் திட்டங்கள் குறித்து விளக்கி கூறியதோடு குழந்தைகளின் கல்வி குறித்தும் கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், தொகுதி பொறுப்பாளர் ராஜேஷ், பகுதி கழக செயலாளர் மணிவேல், மாவட்ட துணை செயலாளர் செங்குட்டுவன் மற்றும் பகுதி செயலாளர் மணிவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் உலக சாதனை முயற்சியாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 121 பெண்கள் கோலாட்ட நடனமாடி கிரிவலம் வந்தடைந்தனர். திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து அண்ணாமலையார் மலையை கிரிவலம் வருவது வழக்கம். இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து 121 பெண்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கோலாட்ட நடனம் ஆடியபடியே கிரிவலம் வந்தனர். அதிக பக்தி மற்றும் உலக சாதனை முயற்சியாக இந்த கோலாட்ட நடனமிட்டபடி கிரிவலம் வந்த நிகழ்வு நடைபெற்றதாக அந்த பெண் பக்தர்கள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை கலவை அருகே உள்ள ஸ்ரீ கங்கை அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை திருப்பதி ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பகவத் பிரார்த்தனை, ஸ்ரீ வரசக்தி கணபூஜை, வாஸ்து ஹோமம், அக்னி பிரதிஷ்டை, மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் குமார் தலைமையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணாம்பட்டு அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் பேரணாம்பட்டு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து ரியாஸ் அகமது, முபாரக் அலி, அர்ஷத் வயது ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்து 14 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுடெல்லி அறிவியல் தொழில்நுட்பத்துறை, குஜராத்தின் தேசிய புதிய கண்டுபிடிப்பு மையம், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து மாநில அளவில் கண்காட்சி மற்றும் 2022-2023 ஆண்டிற்கான புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 64 மாணவர்கள் தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொண்டு கண்காட்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மைய நிர்வாக இயக்குநர் லெனின் தமிழ்கோவன் பரிசுகளை வழங்கினார். உடன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிதம்பரம், கல்லூரி முதல்வர் பழனிநாத ராஜா, கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் மற்றும் தேவேந்திர குமார் திவாரி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறையில் விரைவில் திறப்பு விழா காண உள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய ஆட்சியர் அலுவலகம் 114 கோடி திட்ட மதிப்பீட்டில் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தரைத்தளத்துடன் 7 மாடி கட்டிடமாக கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சென்று பார்வையிட்டார்.
முடிவுற்ற பணிகள் குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், துறை அதிகாரிகளுடன் கட்டிடத்தை திறப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அக்கூட்டத்தில் ஆட்சியர் அலுவலக திறப்பு விழா குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. வேலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் மத்திய சிறையில் இருந்து விடுதலையில் செல்லும் ஆயுள் தண்டனை சிறைவாசிகளின் மறுவாழ்விற்காக தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பில் 21 வகையான அத்தியாவசிய உணவு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்ட முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயராகவலு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன் விடுதலைக்கான ஆணைகளை மத்திய சிறை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். தொடர்ந்து சத்துவாச்சாரியை சேர்ந்த செல்வம் மற்றும் சென்னை மாவட்டம் திருவான்மையூரை சேர்ந்த மோகன் ஆகிய இருவரும் முன் விடுதலை செய்யப்பட்டனர். வேட்டையன் படப்பிடிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹைதராபாத் சென்றார். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் 170வது படத்தை இயக்குனர் ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நடந்து வருகிறது. தற்போது 4ஆம் கட்டமாக ஐதராபாத்தில் படப்பிடிப்பு நடக்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்த் ஐதராபாத் செல்ல விமான நிலையம் வந்தபோது ரசிகர்கள் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றதும் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சென்னை அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக 3000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக ஒப்பந்த ஊழியர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்பட்ட அவங்க வேலை செய்யறது தெர்மல் ஸ்டேஷன்ல கோல்லையும் சாம்பல்லையும் வேலை செஞ்சு வியாதி வந்து 50-55 வயசுல செத்துட்டு போறான். மலை குகையில வேலை செய்யற, புடல்ல வேலை செய்யற தொழிலாளி அதே மாதிரி விநியோகப்பிரிவுல வேலை செய்யற, காலையில சொல்லிட்டு போனா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா தான் உண்மை. அப்படி கஷ்டப்பட்டு அந்த தொழிலாளி வேலை செய்யறான். நாங்க கோடிக்கணக்கான சம்பளம் கேட்கல இந்த தொழிலாளிகளுக்கு. இந்த தொழிலாளிகள் செய்கின்ற நிரந்தர சம்பளத்திற்கான மாதம் ஒன்றுக்கு கணக்கீடு செய்யப்பட்டு அதை தினக்கூலியாக வழங்கி நேரடியாக மின்சார வாரியம் நிர்வாகமே வழங்கி படிப்படியாக இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற முறையில் தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு நாள் அடையாளப்பூர்வமாக உண்ணாவிரதத்தை நாங்கள் நடத்துகிறோம். அடுத்த கட்டமாக இதனுடைய தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு அப்புறமா அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுகின்ற வகையில் ஒரு நீடித்த போராட்டத்தை நிச்சயமாக நடத்துவோம். ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை பத்திரிகையாளரின் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 5815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 46,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் ஆபத்து அதிகரித்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். ஐநாவின் உயர்மட்ட மனித உரிமைகள் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ், காங்கோ, காசா, மியான்மர், உக்ரைன், சூடான் போன்ற இடங்களில் உள்ள போராளிகள் மனித உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளுக்கு அதிக மரியாதை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உலகம் நாளுக்கு நாள் குறைவான பாதுகாப்பானதாக மாறி வருவதாக தெரிவித்த அவர், மனித உரிமைகள் பேரவையில் நமது உலகம் போர் வேகத்தில் மாறிக்கொண்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மோதல்களின் பெருக்கம் முன்னெப்போதும் இல்லாத துன்பத்தை ஏற்படுத்துவதாக கூறிய அவர், உலகின் சில ஏழ்மையான நாடுகளுக்கு கடன் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பேசினார். மீண்டும் தலைப்பு செய்திகள். உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். கலைஞர் என்றாலே போராட்டம் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை. பிரதமர் வருவதை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். பனிக்கால
தமிழகத்தில் இறந்த மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை 3 பிரிவுகளில் பணி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் ஆந்திர அரசின் முயற்சியை முறியடிக்க வேண்டும். ஆந்திர அரசின் முயற்சிக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். டெல்லி நெடுஞ்சாலையில் விவசாயிகளின் டிராக்டர் அணிவகுப்பு. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக புறப்பட்டதால் பெரும் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.